மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டெல்டாவின் விவசாயி. நம்ம நாட்டில் விவசாயம் பண்ணுற ஒவ்வொருத்தருமே விஞ்ஞானிகள் தாங்க சொல்லணும். இது ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி விவசாயம் பண்ணுறவங்களில் ஒரு 60% பேர் படிப்பறிவு இல்லாமல் தான் இருந்திருப்பாங்க. இப்போ உள்ள இளைஞர்களை தவிர மற்ற எல்லாருமே அந்த காலத்தில் நம்ம அப்பா அம்மாலாம் பார்த்திங்கன்னா படிப்பறிவு அதிகமாக இல்லாமல் தான் இருந்திருப்பாங்க. 10th 11th 8th இந்த மாதிரி தான் படிச்சுருந்துருப்பாங்க. ஸோ அவங்க இருந்தாலும் அவங்க எல்லாருமே ஒரு விஞ்ஞானிகள் தாங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம நிலத்துல சில சில இடங்களில் நாற்று இல்லாமல் சொட்டையாக தெரியுது பார்த்தீங்களா? இப்போ மற்ற இடத்துல தண்ணியே இல்லை, இந்த இடத்துல தண்ணி நிற்கிது பார்த்தீங்களா? இந்த இடம் பள்ளங்க. எவ்வளவு நம்ம இந்த தண்ணியை வடிய வச்சாலும் வடிய வைக்க முடியாது. இந்த இடத்துல எல்லாமே சமமாக நெல் தெளித்தது தான். தண்ணி நின்றதுனால இதில் அந்த விதை நெல் முளைக்கலை. ஓகேங்களா? தெரியுங்களா? ஸோ அதை அவங்க முன்கூட்டியே என்ன இதை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன்கூட்டியே என்ன பண்ணுறாங்கன்னா, தெளிக்கும் போது இந்த மாதிரி மேடான இடங்களில் இவங்க அதிகமான நெல்லை தெளித்து வச்சுருவாங்கங்க. தெரியுது பார்த்தீங்களா? இப்போ இந்த நாற்றுக்கு வயசு பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 நாள் ஆகுது. இந்த நாற்றோட வயசு 10 நாள். இன்னும் ஒரு 20லேருந்து 25 நாள் கழித்து இதில் ஒரு அடி உரம் லைட்டாக கொடுத்து, இந்த சொட்டையாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தண்ணி கிடக்கிற இடங்களில் இவங்க இதை மாற்றி பிச்சு நட்டுருவாங்க. அதாவது களை எடுக்கும்போது இந்த நாற்றுகளை அவங்க பிச்சு நட்டு இதை சரி பண்ணிடுவாங்க. இன்னும் 20 நாள்லேருந்து ஒரு 30 நாள் கழித்து நம்ம இந்த வயலை பார்க்கும்போது உங்களுக்கு நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த வயலை பார்க்கும்போது ஃபுல்லாகவே நாற்றா தாங்க இருக்கும். இது ஃபுல்லாகவே நாற்றா கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அதனால தான் ஒவ்வொரு விவசாயியுமே ஒரு விஞ்ஞானிக்கு சமமானவர்கள்ங்கிறது நான் சொல்கிறேன். ஏன்னா இயற்கையை கரெக்டாக புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க விவசாயத்தை பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம செய்கிறது தாளடி. இந்த தாளடியில் விதை நெல் விதைக்க மாட்டாங்க, அதிகம் நடவு தான் செய்வாங்க. ஸோ இந்த வருஷம் இயற்கை ஓரளவுக்கு கொஞ்சம் நமக்கு கை கொடுத்ததுனால நிறைய பேர் இப்போ தெளித்து தான் இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஒவ்வொரு விவசாயியுமே ஒரு விஞ்ஞானிக்கு சமமானவர்கள். நன்றி.